ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே கலர்ஃபுல்லான பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி பேப்பர் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேப்பர் பால்ஸ் வந்து நீங்கள் நிறைய கலர்ஸில் பண்ணி வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக டெக்கரேட் பண்ணலாம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் பிங்க் கலரில் 4 பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஸ்ட்ரிப்போட சைஸும் 16 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும். அகலம் வந்து 1 சென்டிமீட்டர். இதை வந்து ஃபஸ்ட்டு 4யும் லேசாக இப்படி மடித்து அதோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மடிப்பு தெரியுது இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்படி ப்ளஸ் மாதிரி ஒட்டிக்கணும். அது மேலே மறுபடியும் க்ளூ போட்டுட்டு இப்படி க்ராஸாக ஒட்டிடணும். அதுக்கப்புறம் க்ளூ போட்டுட்டு இந்த பக்கமும் இப்படி க்ராஸாக ஒட்டிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டினது அடியில் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி எடுத்து இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். ஸோ ஒரு இதில் க்ளூ போட்டுட்டு இன்னொரு ஆப்போசிட் சைடில் இருக்கிறத கொண்டு வந்து இப்படி நல்லா ஒட்டிடணும். அதுக்கு அடுத்து ஒட்டினதில் ஃபுல்லாத்துலேயும் நம்ம வந்து அதோட டிப்பில் கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கணும். போட்டுட்டு செகண்ட் எது ஒட்டணுமோ அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி சென்டரில் வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளதையும் இதே மாதிரி கொண்டு வந்து வச்சிடணும். இதே மாதிரியே சுற்றி நம்ம ஒட்டின பேப்பர் ஸ்ட்ரிப் எல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்து சென்டரில் இப்படி ஒட்டிடணும். கடைசியாக உள்ளதையும் ஒட்டிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு அழகான பேப்பர் பால் செஞ்சோம். இதே மாதிரி நீங்கள் நிறைய கலர்ஸில் இந்த பால் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நூலை எடுத்துகிட்டு அதோட கேப்பில் விட்டு விட்டு நம்ம வந்து கோர்த்துட்டோம்னா அழகான ஒரு பேப்பர் பால் டெக்கரேஷன் ரெடி ஆயிரும். உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு நூல் வேணுமோ அந்த லென்த்துக்கு எடுத்துகிட்டு இந்த கேப் வழியாக விட்டு அந்த ஆப்போசிட் சைடில் இப்படி வெளியில் எடுத்துடணும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பாலாக உள்ளே விட்டு விட்டு இந்த சைடு வெளியில் எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் ஒரே கலர்லேயும் பண்ணலாம், இல்லை டபுள் கலர்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நீங்களும் இந்த ஈஸியான பேப்பர் பால் கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.